விடல. இத வேற வழியில தான் டீல் பண்ண. ஏன் என்ன வழி? கதவை உடைச்சு உள்ள அனுப்பிடலாங்கிறியா? அந்த ஆளையே கதவை திறக்க வச்சு உள்ள கூட்டிட்டு போக வைக்குத. அவன் செவிட்டு போய மாதிரி கதவை டப்புன்னு சாத்திட்டு போறான். நீ என்ன பண்ண போற? எப்படி கத்தனா அந்த ஆள் திறப்பான்னு எனக்கு தெரியும்பா. சில பேருக்கு அன்பா பேசினாலே காது கேட்க, சில பேருக்கு சாதாரணமா பேசினாலே காது கேட்க, சில பேரெல்லாம் அலற விட்டா தான் காது கேட்க. டேய், இப்போ என்னடா செய்ய போற? இல்ல டாக்டர், உனக்கு அவன் அம்மா எனக்கு அத்தை. அவளை உள்ள அனுப்பாம நான் இந்த இடத்த விட்டு போறது கிடையாது. எல்லாரும் நான் என்ன செய்ய போதேன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க. என்னக்கா இது? நான் உசுரோட தானே இருக்கேன். எதுக்கு இத்தனை பேர் கூடி இருக்காங்க? மூடல. அடுத்தவங்க வீட்டு பிரச்சனைனா எல்லாரும் முண்டி அடிச்சுக்கிட்டு மூக்க நுழைக்க வந்துருவாங்கல்ல. வேற வேலை என்ன இருக்கு இவங்களுக்கு? என்னலே உங்க எல்லாருக்கும் வேலையே கிடையாதா? நடு சாவத்துல இதுக்கு ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஐயா, நீங்க பண்றது தப்புங்க ஐயா. கட்டண பொண்டாட்டியா இப்படி வெளியில நிக்க வைக்க கூடாது. பஞ்சாயத்தாருங்கிற முறையில நாங்க சொல்றோங்க ஐயா. முதல்ல பாக்கியம்மாவை உள்ள கூட்டிட்டு போங்க. ஐயா, என் பொண்டாட்டி வந்து உங்ககிட்ட பிராதி எதுவும் கொடுத்தாளா? இல்ல. பிறகு எதுக்கு நீங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுதீங்க? அட்வைஸ் நரங்க இங்க நிக்குது என் பொண்டாட்டி. இவளை எப்படி கூப்பிடணும், எங்க நிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க யாரும் எனக்கு கருத்து சொல்லாண்டா. சம்முவன் தம்பி அப்பவே சொல்லுச்சு, நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்கன்னு. நாங்க தான் கேட்கல. என்ன பண்ணாலும் இனிமே நாங்க யாரும் கண்டுக்க மாட்டோம். இல்ல என்னல என்னலே பண்ணிடுவாங்க, அப்படி என்னலே பண்ணுவாங்க? இல்லை எல்லாம் ரெடியா? பாருல, என் தங்கச்சி வேற, என் அத்தை வேற. என் தங்கச்சி எப்படி ஊர்வலமா கூட்டிட்டு வந்தோமா, அதை விட கிராண்டா, அதுவே பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கன, ஒரு திருவிழா மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அத்தையை எங்க இருந்து கூட்டு போனோம்ல, அந்த அளவுக்கு ஏற்பாடு தடபுடலா இருக்கன சொல்லிவிட்டேன். என்ன புரியுதா? சரிங்க. ஓகே. ஏப்பா சண்முகம், திருநெல்வேலியிலிருந்து இப்பதான் கோவில் யானையை லாரியில ஏத்துறாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுமா, வர சொல்லிடலாம்ல? இல்லே ஒரு நிமிஷம் லைன்ல ஏறி. இல்லே என் அத்தையை இந்த வீட்டுல இருந்து ஆனை மேல வச்சுதாம்ல ஊர்வலமா கூட்டு போனா. எம்பிட்டு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, சீக்கிரம் அந்த யானையை சீக்கிரமா வர சொல்லு. சரி சண்முகம். இல்ல இங்க பாருல, என் தங்கச்சி கல்யாணமாயி 1 வருஷம் தான் இங்க இருந்தா. அவளையே கார் வச்சு ஊர்வலமா கூட்டு போனா. என் அத்தை 30 வருஷமா அந்த கேடு கெட்டவங்கிட்ட குப்பை கொட்டிருக்கால. அப்ப எப்படி தடபுடலா ஏற்பாடுகளோட அவளை கூட்டிட்டு போனா, புரியுதா? இல்லை அந்த வெடியெல்லாம் வண்டியில ஏத்தியாச்சா? என்னது ஏத்தி வண்டி வந்துட்டு இருக்கா? சூப்பர்ல சூப்பரு. இல்ல இந்த போஸ்ட் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாச்சா? ஒட்டவே ஆரம்பிச்சாச்சா? என்னது திருநெல்வேலி முழுக்க ஓட்டுதீங்களா?
என்ன அந்த அண்ட்ராய்டு போட்ட போஸ்ட் தானே? சூப்பர்ல சூப்பர் சூப்பர் பிரமாதம். அப்படியே ஒட்டிடுங்க சீக்கிரம் சீக்கிரம். ஐயா போஸ்டர் வேறயா? அந்த அன்றாயர் போட்டோவை போட்டு மறுபடியும் உங்க மானத்தை வாங்கிட போறா. பாத்தியா? வெறும் பையல என்ன ஆறு வீட்டுக்கு வந்தீங்க முன்னால உட்காந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க? இலே இவதான் உன் கூட வரமாட்டேன்னு சொல்லிவிட்டால. நீ கிளம்பல கிளம்பு. இது எங்க வீட்டு விவகாரம், நாங்க பாத்துக்கிறோம். அதே எப்படி வரமாட்டேன்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே விட்டு போடுவோமா? ஆணையை விட்டு அழகா தூக்கி முது மேல வச்சு ஊர்வலமா கூட்டு போக மாட்டோமா? மிஸ்டர் சௌந்தரபாண்டி, இவங்க உங்க வீட்டு குப்பை தானே? அப்ப அவங்கள நாங்க என்ன செஞ்சா உங்களுக்கு என்ன? சண்முகம், மேளம் தாளெல்லாம் சொல்லியாச்சா? ஆமால, மிலிட்டரி பேண்டுக்கு சொல்லிருக்கும்ல. அப்படின்னு அவன் தட்டுற தட்டு மணப்பாடு வரைக்கும் கேட்கும்ல. அந்த ட்ரம்பட் எடுத்து ஊதுனா கன்னியாகுமரி வரைக்கும் கேட்கும்ல. சண்முகம், வெடி வந்துடுச்சு, ஆட்டோ ஃபுல்லா இருக்கு, எங்க இறக்கி வைக்கட்டும்? ஏலே அப்படியே தெரு பூரா பரப்பி விட சொல்லி ஆனை வந்தோடனே கொளுத்தி விட்டுருவான். இல்லே இது என்ன செந்தூரா கோயில் திருவிழாவா? ஆட்டோல கொண்டு வந்து வெடி வச்சு கொண்டாட. நாங்க அப்படிதான் கொண்டாடுவோம். அது எங்க விருப்பம். உமக்கு எங்க வலிக்குது? ஐயா பெரியவரே, உமக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிடுதேன். இப்போ ஊரு பூரா உங்க பிரச்சனை மட்டும்தான் பேச ஆரம்பிச்சிருக்கு. பாக்கியம்மாவை தயவு செஞ்சு உள்ள கூட்டிட்டு போயிடுங்க.